ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மலையில கார்டன் இப்போ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு கார்டன் டூர் தாங்க உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன மாடியில் சின்ன சின்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 அத்திப்பழம் இருக்குதுங்க, பறிச்சுக்கலாம். நல்ல பெரிய பழங்க. இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்குங்க. அதாவது இப்போ அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பழம் நல்லா இனிப்பாக இருக்குங்க. இந்த இந்த மரத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மிங்க. பாருங்க, இந்த மரத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்குங்க. இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்திங்க. பாருங்க, இதுவும் பாருங்க, இன்னொரு அத்தி பழம் வச்சுட்டு பாருங்க, பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்லா பிஞ்சு வைக்குது பாருங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 அத்தி மரம் இருக்குதுங்க. இது என்ன அத்தின்னு தெரியலங்க. இது பழம் வச்சாதாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன அத்தியா தாங்க பழம் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் அது மாதிரி அத்தின்னு தாங்க சொல்லி கொடுத்தாங்க. பார்க்கலாம் இது பழம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றது சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும். ஏற்கனவே பழம் பறிச்சிருக்கிறேங்க. அதுல பறிச்சு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி தாங்க அந்த டேஸ்ட்டும் இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்குது பாருங்க பழம். இந்த 2 பழமே 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டா இருக்குதுங்க. வாங்க பீக்கங்காய் விதை வந்து நட்டு விடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா விதை முளைச்சிருக்குதுங்க. பேக்கில் பிடிங்கி நட்டு வைக்கலான்ட்டு இப்போ பிடுங்குறேங்க. இதில் ஒரு வெண்டைக்காய் தாங்க இருக்கு. சரி, இதுலேயே நட்டு வைக்கிறேங்க. ஏன்னா இந்த பீக்கங்காய் கொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாலாம் போகாதுங்க. சின்ன கொடி தாங்க இது. அதனால பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்குங்க. அப்படியே இதையும் கொஞ்சம் கிளறி விடலாங்க. கொஞ்சம் வெயில் காயுதுங்க இன்னைக்கு தான். அதுதான் கொஞ்சம் காஞ்சிக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வெயில் கம்மியாக வருங்க. அதனால கொஞ்சம் விதையை நட்டு விட்டுலாம்னு நட்டு விட்டுட்டேங்க. நல்லா வேற இப்படி நல்லா அடிப்படாத எடுத்து நீங்கள் நட்டிங்கன்னா நல்லா வந்துருங்க. மண்புழு பாருங்க எப்படி வருது. இதில் ஒரு செடி தாங்க நட்டு வைக்கிறேன். இன்னும் செடி வந்துச்சுன்னா நட்டுக்கலான்னு விட்டுருக்குறேங்க. ஒரு பேக்கு 2 செடி நட்டு வைக்கிறேங்க. ஏன்னா இது 15க்கு 15 பேக் சைஸு. அப்படியே கொஞ்சம் கலர்ன மாதிரி விட்ருவாங்க. பேக் கொஞ்சம் காய்ஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் பற்றிக்குங்க. ஈரம் சொத சொதன்னு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கலரி விடுறோங்க. இந்த வெண்டைக்காய் செடியும் கொஞ்சம் கலரி விடலாங்க. விதை நட்டது தாங்க பூரா அடி வாங்கிடுச்சுங்க. திருப்பி நட்டு விடணுங்க. மண்ணு சாப்பிட்டாதாங்க இருக்கிறதுனால கையிலே கலக்கி விடுறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதை இருக்குதுங்க. இது கொஞ்சம் தள்ளி தள்ளி நட்டு வைக்கலான்னு நடுறோங்க. ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறதுனால இது கொஞ்சம் தள்ளி நடலான்ட்டு நடுறோம். இப்போதைக்கு ஒரு 4 செடி நட்டு வச்சுட்டுங்க பீக்குங்க. போதுங்க. இந்த அளவுக்கு 4 செடி இருந்தால் கூட ஒரு வீட்டுக்கு தேவையான காய் நம்ம பறிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்பப்போ போட்டு விட்டுனே இருக்கணுங்க. அப்போதான் நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடைச்சிட்டு இருக்குங்க. இந்த முறை கொத்தவரங்காய் செடி தாங்க எனக்கு வந்து கையை கொடுக்கல. அந்த அளவுக்கு மழை வந்துட்டே இருந்துருச்சுங்க. சரி, பார்க்கலான்னு கொத்தி விட்றோங்க. கொத்தி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா மண்ணு கொஞ்சம் காஞ்சி சீக்கிரம் செடி வந்து மேலே இருங்க. இது டமட்டா வரீங்க. அரும்பு பாருங்க, எடுக்குது பாருங்க. இங்க பாருங்க, சின்ன சின்னதா பாருங்க, பூ எடுக்குது பாருங்க. இந்த மாதிரி நம்ம கொத்தி விடும் போது கொஞ்சம் வேருக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் போது உங்களுக்கு நல்லா பூ வந்து நல்லா கொத்து கொத்தா எடுக்குங்க. மழை வந்துட்டே இருந்ததுனால சொத சொதன்னு இருக்குதுங்க. இதான் கொஞ்சம் கலக்கி விட்றோங்க.
எல்லாம் முளைச்சி கொத்தவரங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மழை வந்துட்டே இருந்ததுனால செடியே செடி மாதிரியே இல்லைங்க, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. சரி பார்க்கலான்னு கொத்தி விடுறோங்க. சின்ன சின்ன செடிங்களுக்கு கொஞ்சம் நம்ம பாதுகாப்பு கொடுத்துதாங்க ஆகணும். பெரிய செடிங்க தாங்கிடுங்க ஈரத்துக்கு, ஆனால் சின்ன செடிங்க தாங்காதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லிங்க. ஒரு 2 மிளகா நட்டு விட்டங்க. இப்போதைக்கு ஒரு வெண்டைக்காய் செடி, ஒரு 3 செடி கொஞ்சம் சைஸா இருக்குதுங்க. இப்போதைக்கு ஒரு 3 செடி ரெட் வெண்டைங்க இருக்குதுங்க. இதுக்கு மேல தாங்க விதை போட்டு விடணும். வாங்க 2 காஷ்மீர் சில்லி இன்னொரு ஒரு பேக்கில் நட்டு வைக்கலாங்க. நாற்று நல்லா வளர்ந்துக்குச்சுங்க. வெண்டைக்காய் வந்து ஒரே செடி இருக்கிறதுனால இதுலேயும் நட்டு வைக்கிறேங்க. ஒரு 2 பேக்காவது இருக்கட்டுங்க. என்ன ஒரு இப்போ இந்த கொடியை எடுத்துங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பீக்கங்காய் கொடியாக இருக்கட்டும், பொள்ளங்காய் கொடியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு எடுத்து நிறைய பூ எடுக்குதுங்க. இப்போ அது ஒன்று பார்க்க ஆறுதலாக இருக்குதுங்க. பாருங்க, சொரக்காய் பிஞ்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக போட்டு வருது பாருங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடி வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு நிறைய இப்போ போடுதுங்க. இங்கே பாருங்க, சொரக்காய் பிஞ்சு நீட்டை சொரக்காங்க. இன்னும் இந்த சிறகா வரதாங்க இன்னும் பூ எடுக்கலை. இது எப்போ எடுக்குன்னே தெரியலைங்க. நானும் எடுக்குமான்னு பார்த்துட்டே இருக்குங்க. ஏன்னா அது எடுத்துச்சுன்னா அது எப்படி காய் வைக்குதுன்னு பார்க்கணுங்க. அதுதான் எனக்கு ஒரு ஆசை. பாருங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று எல்லாம் சுத்திட்டு இருக்குது பாருங்க. ஆனால் அரும்பு எடுக்குதுங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு தான் நானே கவனிக்கிறேன். இங்கே பாருங்க, அரும்பு வருது பாருங்க. இதுக்கு மேலே பூ வந்துடும் நினைக்கிறேங்க. மழை வந்துட்டே இருந்ததில் பாருங்க, கலர் பாருங்க, எல்லோ கலராக இருந்தது, இப்போ அப்படியே கிரீன் கலராக மாறிடுச்சு பாருங்க. ரொம்ப எல்லோ கலராக இருக்குங்க இலைங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் கிரீன் கலராக மாறி இருக்குது பாருங்க. என்னதான் நம்ம வந்து சத்து கொடுத்தாலும் மழைக்கு ஈடு வரவே வராதுங்க. நம்ம வந்து மழை நேரத்தில் விதை நட்டது தாங்க தப்பு. மற்றபடிக்கு பெரிய பெரிய கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. மலேசியன் நீட்டை கோவக்கா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. காய் நல்லா பெருசாகிடுச்சிங்க. இதை நான் அப்படியே பச்சைவே சாப்பிட்டுக்கிறேங்க. இன்னும் ஒரு நாளும் பொரியல் பண்ணலைங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. நீர் சத்து அவ்வளோ அழகாக ரப்பிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி காய் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு கிஃப்ட்னு சொல்லலாங்க. அந்த மலேசியா கோவக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இந்த பக்கமெல்லாம் பாருங்க கொடி வந்து நல்லா புது தளிர்கள் நிறைய வருதுங்க. நிறைய இப்போ பூ எடுக்குதுங்க. இன்னும் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுட்டு வருங்க. மலேசியா கோவக்காய் செடி வந்து எனக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு கீழே வந்துடுச்சுங்க. பந்தல்ல இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க. இங்கே இருக்கு. நானே இன்னைக்கு தாங்க கவனிச்சேன். கார்டன் டூர் போகிறது எனக்கு ஒரு வகையில் நல்லது தாங்க. ஏன்னா நானே அப்போதாங்க மாடி செடியை நல்லா கவனிக்கிறேன். உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறதுனால செடி நல்லா கவனித்து பார்க்கறதுனால ஒவ்வொன்றும் என்னென்ன அரும்பு எடுக்குது பூ எடுக்குதுன்றது எனக்கே அப்போதாங்க நல்லா தெரியுது. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கோவக்காய். இல்லைன்னா கோவக்காவும் அறுவடைக்கு வந்துருக்குங்க பாருங்க. எல்லாம் கொடி அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்குது பாருங்க. மழை பெய்யறதுனால ஒன்றும் வரவே முடியலைங்க மாடிக்கு. பாருங்க அழகா அவரைக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க பொள்ளங்காய் கொடி பாருங்க எவ்வளோ அழகா பிஞ்சு போட்டு போகுது பாருங்க. இப்போ நல்லா அந்த மலைக்கு நிறைய பிஞ்சு போட்டுருக்குதுங்க. இன்னைக்கு தாங்க நானே கவனிச்சேன். பாருங்க கலர் அவரைக்காய் பாருங்க, அரும்பு எடுக்குது பாருங்க. நிறைய கொடி இப்போ நிறைய புதுசாக உற்பத்தி ஆகி நிறைய பூ எடுக்குதுங்க. இப்போ வந்து பந்தல் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெருசாகும் போல இருக்குதுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க, என்ன அழகா இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக தளிர் நிறைய வருதுங்க. இப்போ நம்ம நட்ட செடி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொடி போகிறதுக்கு இப்போ நூல் கட்டி விடணுங்க இன்னைக்கு.
அந்த அளவுக்கு அதுவும் வளர்ந்துருச்சுங்க. செடிங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. கார்டனுக்கு கொஞ்சம் மண்ணுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை செய்யணுங்க. கொஞ்சம் வெயில் காஞ்ச பின்னாடி தான் அந்த வேலையை செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. இப்போக்கி வந்து கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ சின்ன சின்ன வேலை தாங்க செய்கிறோம் மாடியில். இந்த லைப்ரரி தக்காளிக்கு கொஞ்சம் நூல் கட்டி விடணுங்க. அதுக்கு தான் வந்தேங்க. வாங்க அதை எப்படி கட்டுறோன்னு பார்ப்பீங்க. பாருங்கள், இந்த தக்காளி செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நூல் வச்சு கட்டி பந்தலில் பாருங்கள், பந்தலில் வந்து சப்போர்ட் கொடுத்து கட்டியிருக்குதுங்க. இதுங்களும் பார்த்தீங்கன்னா காய் வச்சு அப்படியே சாயுதுங்க. காய் இருக்கிறதுக்கு அப்படியே சாயுதுங்க. அதனால தான் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கட்டி வச்சுருக்குதுங்க. பொடலங்காய் பிஞ்சு பாருங்கள், என்ன அழகாக தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். என்னாவே இது மேலே புள்ளி புள்ளியாக இருக்குதுங்க. அது என்னான்னு எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இந்த ரெண்டே 2 பொடலங்காய்க்கு மட்டும் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியுதுங்க. மற்றதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது பொடலங்காய். எல்லா பிஞ்சுமே சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் இந்த 2 பிஞ்சு மட்டும்தான் கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தெரியுதுங்க. இதுவும் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள் வெள்ளைப்பகல் பாருங்கள், நல்லா கொடி பாருங்கள் வளர்ந்து வருது. இதுவும் பாருங்கள் மூக்குத்தி அவரையும் பாருங்கள், நல்லா கொடி பாருங்கள். இது இளங்கொடிங்க, சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். பாருங்கள் ஓணாம் பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்கள். இப்படிலாம் இருந்தால் நம்ம எப்படி தான் மாடி தோட்டம் வைக்கிறதுனே தெரியலைங்க. என்ன பண்ணுங்க போகிறதே கிடையாதுங்க. பாருங்கள் மூக்குத்தி அவரை இது பூராமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். ஒரே இடத்துல எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். சூப்பரான மூக்குத்தி அவரை, நல்ல டேஸ்ட்டுங்க. இது பூராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் இந்த இடத்துலயே ஒரு 1/2 கிலோ காய்க்கு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு விதைக்கி விட்டுருக்குறேங்க. ஏன்னா இது வந்து நான் மழையில பார்க்காத விட்டுட்டுங்க. அது எல்லாம் முத்திருச்சுங்க. கொடி பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு அறுவடை வீடியோ சனிக்கிழமை பார்ட் 2வா கொடுப்பேங்க, பாருங்க. அறுவடை தட்டு சூப்பரா இருக்குங்க. நல்ல பிரம்மாண்டமான அறுவடைங்க. பாருங்க சனிக்கிழமை வருங்க. பார்ட் 2வா வருங்க. சனிக்கிழமை வரும் பாருங்க. பாய்.